ஃபர்ஸ்ட் இந்த முன்னாடி நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் இருக்கோம். ஒரு ஜீவன் குறையுது, ஒரு ஜீவன் இல்லை 2 ஜீவன் குறையுது. அகிலானுக்கு வந்து ஒரு ஒர்க்கு அதனால வர முடியல. சஞ்சுக்குமே வந்துட்டு ஃபேன்ஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க. அது இல்லாமல் கொஞ்சம் படங்கள் சைன் நிறைய பண்ணிட்டதுனால அவரால் வர முடியாத ஒரு தருணம். Meanwhile, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, சின்னதாக ஒரு சென்னையில் வந்து சும்மா ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஸோ அதை பற்றி டிஸ்கஷன், அதில் என்ன தப்பு, அதில் என்ன வந்து டிஃபிகல்ட்டிஸ் நான் ஃபேஸ் பண்ணேன் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்பிடன் வருது, ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வருது. சரி, என் பஸ் வருது, நான் கிளம்புறேன். நானும் கூட வரட்டா? எதுக்கு? ஏதாவது காரணம் இருக்கா? அது எப்படி பஸ்ஸில் ஏறவனா காரணத்தோட தான் ஏறணும் உங்களுக்கு? நான் அழுதுருவேன், போயிடு. உன் கூட வர்றதுக்கு இந்த ரிசல்ட் போதுமான்னு பாரு. உன்னை லவ் பண்ணுறேன். அதாவது வாழ்க்கை மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் கூட இல்லாதவன், படிப்புன்னு ஒண்ணு இருக்கு, அதை படிச்சுட்டு வேலைக்கு போனா இல்ல, லவ் அக்செப்ட் பண்ணா போதுன்ட்டு மணி நேரம் உட்காந்து யோசிச்சிருக்கேன். நீங்க காலேஜ் படிக்கும்போது என்ன பண்ணிருந்தீங்க? நீங்க பண்ணா ஏன் நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல? டேய் அதெல்லாம் கேட்கல. ஆமாடா மச்சான், 2 மணி நேரமா அமைதியாவே இருக்கிறா. இப்போ நான் என்னடா பண்றது? மச்சான், எனக்கு தெரிஞ்சு நீ அவசரப்பட்டன்னு நினைக்கிறேன்டா. எனக்கு என்னமோ நீ அவளை பாக்குற மாதிரி அவனை பார்க்கலன்னு தோணுது. ஒன்றாங்கல பாத்தியா? சாரி. எதுக்கு? உன்கிட்ட லவ் சொல்ல இவ்வளோ நேரம் யோசிச்சதுக்கு. ஏய், அப்போ உனக்கு ஓகேவா? ஆ, அதெல்லாம் ஓகே தான். அப்போ ஜூஸ் வாங்கி கொடு. எதுக்கு? ட்ரீட்டு நான் கொடுக்கணும். வந்து தொலை. புரியுது, இதுதான் டைலாகான்னு பாக்குறேன். இது டைலாகே இல்ல, டைலாக் எங்கன்னு பாக்குறேன் நானு. எவன் எதுல டைலாக் ஆகுது? ஜி இல்ல ஜி, இதெல்லாம் அப்போ ஒரு ஷார்ட் ஃபிலிம்காக சில விஷயங்கள் தப்பு பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இது ஒரு மிஸ்டேக்ஸ் அவ்வளோதான். இதெல்லாம் வந்து நம்ம லேர்னிங். அது ஒன்றும் இந்த ஐடியா வந்துட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்துட்டு ஒரு காலேஜ் டைம்ல ஒரு ப்ரொபோசல் ஐடியா இருந்துச்சு. அந்த ஐடியாவை தான் நாங்கள் வந்துட்டு இப்போ அது அவர் ப்ரொபோசல் ஐடியா தான். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆகுறாங்களோ அவங்க கதை எழுதுறப்பெல்லாம் அவங்களுடைய லவ் ஸ்டோரியோ அவங்களுக்கு ரியல் லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை வந்து சின்னதா முடிஞ்ச அளவுக்கு எங்கேயாவது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபால்ட்டாவே அது எல்லாருக்குமே இருக்கிறது தான். எனக்குமே இருக்கு, அது மாதிரி விக்கிக்குமே இருக்கு. அப்படி வந்துட்டு அவருடைய காலேஜ் காலத்தில் நடந்த சில இன்சிடென்ட், சில விஷயத்தெல்லாம் அவர் கதையில அப்பப்ப எழுதுறது உண்டு, அப்பப்ப எடுக்கிறது உண்டு. அப்படியேப்பட்ட ஒரு கதை தான் அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபார். அந்த படத்தை பார்த்துட்டு இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே அப்படின்னு சம்மந்தப்பட்டவங்க வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது நடந்தது வந்து இவருக்கு தான், வேற இல்ல. அதுதான் ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க தான் நான் சொல்றேன். இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலையே, எப்ப நடந்துச்சு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கமெண்ட் பண்ணுவாங்க. யார் ஃபர்ஸ்ட் இது பண்றாங்க கேஸ்டிங் வந்துட்டு சரத்னு சொல்லிட்டு எங்க ஃப்ரெண்டு சென்னையில் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் ஜஸ்டினான்னு சொல்லிட்டு அவங்க தான் ஃபீல் மேட்டேட் பண்ணிருக்காங்க. ஏன்னா எனக்கு என்னன்னா, நாங்கள் ரீசெண்டாக வந்தது அந்த பாண்டிச்சேரி ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போனோம்ல, நாசா சார் என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, இப்போ நீங்கள் ஆக்டிங்க்கு வரணும்னா உங்களுக்கு ஆக்டிங்கோட ஃபுல் பொட்டன்ஷியல், ஆக்டிங்கோட அந்த ஆர்ட்டோட வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்துட்டு நான் ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தேட்டர் ஸ்கூலுக்கு போங்க. அப்போ ஒரு பையன் வந்து இந்த கொஸ்டின்ஸ் டைம் வரும்ல, அப்போ ஒரு பையன் வந்து தமிழ்நாட்டில் வந்து நிறைய தேட்டர் ஸ்கூல் வந்துட்டு கம்மியாகிட்டே வருது. ஏன்னா எல்லாருமே இப்போ எப்படி போகிறாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க அதை வச்சு அவங்க செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இன்ஸ்டாகிராமில் ரீல் போட்டால் தான் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து வெளில தெரிய வேண்டியது விஷயம் இருக்குது, எங்கள் ஆக்டிங் ஸ்கூலில் வந்து வெளில தெரியிற விஷயம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நிறைய பேர் தேட்டர் ஸ்கூலுக்கு வர மாட்டேங்கிறாங்க, நிறைய மூடுறாங்க, தேட்டர் ஸ்கூலுக்கு மூடுறாங்க. அதுக்கு நீங்கள் ஏதாவது ஃபண்ட் எதாவது பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்டுருந்தாங்க. இந்த மாதிரி அந்த பையன் பேசினப்போ இது முன்னாடியே இந்த ஐடியா இருந்துச்சு எனக்கு, தேட்டர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு நடிக்க வைக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, சென்னையில் இருக்கிற நிறைய தேட்டர் ஸ்கூல் வந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருப்பாங்க. எல்லா இன்ஸ்டாகிராம் பேஜ் அவங்க பேஜை போய் டிஎம் பண்ணேன், இந்த மாதிரி வந்துட்டு ஏஜ் எனக்கு இந்த மாதிரி ஃபீமேல் லீடு மெயில் லீடுன்னு தேவை, இந்த மாதிரி ஏஜ் கேட்டகரி இருக்குது, இந்த இதில் யாராக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பர்டிகுலராக ஒரு பேஜ் வந்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, ரிப்ளை பண்ணாங்க. அந்த ஒரு பேஜ் தான் ரிப்ளை பண்ணாங்க. ஆர்பிஏ ஆக்டிங் ஸ்கூல்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வெப்சைட்டே வச்சுருக்காங்க.
அந்த வெப்சைட் உள்ள போனோம்னா இந்த ஆக்டர்ஸ் லிஸ்ட்டு, அவங்க ஏஜ் என்ன, அவங்க ஃபோட்டோ ஷூட் எல்லாமே பண்ணி ப்ராப்பராக பண்ணுறாங்க அவங்க. ஸோ அவங்க அவங்க வெப்சைட் லிங்க் அனுப்பிச்சு இதில் உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லுங்கள், நான் வந்து பேசுகிறேன், நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் பேசுவேன். அப்படி தான் செலக்ட் பண்ணவங்க தான் ஜஸ்டினா. ஸோ அதனால் பார்க்குற ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு தான் ஒரே விஷயம் சொல்கிறேன்னா, ப்ரொமோட் தியேட்டர். பார்க்குற ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு எல்லாம் நான் ஒன்று சொல்கிறேன், தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்கள், இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மெத்தடில் போங்க. ஹேஷ்டேக்ஸ் சென்னை, எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் தியேட்டர் ஆர்டிஸ்ட்னு போட்டிங்கன்னா நிறைய இன்ஸ்டாகிராம்ஸில் ஃபோட்டோஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள அதில் உங்கள் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சில பேரை வந்து பிடிங்க. அவங்க நான் இப்போ ரீசெண்டாக இன்னொன்று பண்ணேன், அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட் தான், வேறு ஹீரோயினா லீட் கேரக்டர், அவங்களும் தியேட்டர் ஆர்டிஸ்ட். அவங்ககிட்ட நான் வச்சு அவங்கள ஷூட் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு இது அவங்க இது வரைக்கும் எல்லாமே ஸ்டேஜில் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, கேமரா முன்னாடி நான் கட் ஆக்ஷன் சொல்லும்போது புதுசா இருக்கு. ஆமா புதுசா இருக்கு, எனக்கு கட் பண்றாங்க இவங்க, எனக்கு புதுசா இருக்கு அப்படின்னாங்க. ஓகே, அதுவும் இல்லாம என்ன சொன்னாங்க, நீங்க இன்னும் மைனூட்டா பாக்குறீங்க அப்படின்னாங்க. அதாவது ஏன்னா கேமரால நான் பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் நல்லா ஃபுல்லா தெரியும்ல, வீடியோல அவங்க தான் போறாங்க. நான் அதான் சொன்னேன், நீங்க கேமரால வந்து நீங்க தான் ஃபுல்லா தெரிவிங்க, அதனால நான் வந்து மைனூட்டா பாக்குறேன். இல்ல இதுதான் இப்படிதான் ப்ராசஸ் இருக்கும் சொன்னேன். சரி ஓகேப்பா, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால சொல்கிறேன், பார்க்குற எல்லாருமே இனிமேல் வந்துட்டு உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் யாராவது தேவைன்னா தியேட்டர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்க. ஏன்னா தியேட்டர் ஸ்கூல் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது அப்படின்ற மாதிரி எல்லா டாக்லையும் இருக்குது. ஆஸ் அ ஃபிலிம் மேக்கராக நம்மளும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அட்லீஸ்ட் ஒரு படமாவது 2 படமா நீங்க தியேட்டர் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்றப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது விக்கி வந்துட்டு கெயின் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்துட்டு என்னால் போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கிறதுனால என்னால் ஷூட்டுக்கு போக முடியல. நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நெக்ஸ்ட் ஷூட் போகிறப்ப கண்டிப்பாக நானும் போயிட்டு அவங்க கூட ஒர்க் பண்ணுறப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் அப்படி ஒன்றும் வற்புறுத்தி கஷ்டப்படுத்தி நீங்கள் ஒன்றும் அர்த்தம் இல்லை. எனக்கு கெயின் பண்ணும்ல, அதாவது ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் நடிக்க வைங்க. ஸோ இது மோஸ்ட்லி இந்த விஷயத்த ஃபிலிம் மேக்கர்ஸ் யாரும் பண்ணுறது கிடையாது. ஹீரோவும் ஹீரோயினையும் நான் ஃபஸ்ட்டு ஒரு கஃபேல உட்காந்து மீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நான் பண்ண விஷயமே வந்துட்டு ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணேன். ஸ்கிரிப்ட் ரீடுன்றது பேசிக்காக என்னென்னா, அங்கே நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அந்த மாதிரி பேசணும், அவ்வளோதான். இப்போது எங்கடா போன நீ அந்த மாதிரி அந்த மாடுலேஷனை கொண்டு வரணும். ஏன்னா மாடுலேஷன் எடுத்துட்டாலே ஆக்டிங் தானா வந்துடும். ஸ்கிரிப்ட் ரீட் பண்ணும்போது 2 பேரும் உட்காந்து பக்கத்தில் உட்கார வச்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இல்லை அவங்க பேச இல்லை இப்படி பேசுங்கன்றப்போ நான் ஒன்ஸ் ஃபஸ்ட்டே ஒரு கிளான்ஸ் கொடுத்துட்டேன்னா அவங்க ஸ்பாட்டுக்கு வரும்போது கிளியராக இருக்கும். ஏன்னா நான் அவுட்டோரில் எடுக்கும்போது எனக்கு வந்து அங்கே போலீஸ், ஏன்னா எந்த பர்மிஷன் நான் வாங்கலை, இருக்கிறதுலே மோஸ்ட் பிஸியான ஏரியா. பிஸியான ஏரியா அங்கே போலீஸ் வருவாங்களா, என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ அந்த டைம்லலாம் நம்ம என்ன பண்ணோம், டைமிங் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற டைம்ல லைட் வேற போயிட்டு இருக்கும், இவ்வளோ விஷயம் இருக்கிறப்போ இந்த இந்த கான்செப்ட் தான் கரெக்டான கான்செப்ட். இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இது பெரிய ப்ரொடக்ஷன்லாம் பிஃபோர் த ஷூட் வந்துட்டு ரிஹர்சல் ஷூட், டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணுவாங்கல்ல, நமக்கு வந்துட்டு பெர்மிஷன்ஸ்லாம் இல்லை. மேபி பெர்மிஷன்ஸை தாண்டி நம்ம டைம் வந்து ரொம்ப கரெக்டாக யூஸ் பண்ணணும். நமக்கு வேறு வழி கிடையாது. ஒரே நாளில் தான் ஷூட் பண்ணுறன்ற மாதிரி டைமை கரெக்டாக கன்சிடர் முடிச்சுட்டு டைம் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இந்த வாட்டி நான் வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம்லாம் பண்ணியிருக்கேன். அது காரணம் யாருன்னா, யாருக்கு அடுத்த நாள் ஷூட் போனோன்னே கேமரா சினிமாட்டோகிராஃபர் வந்து என் சீனியர் தான் பண்ணார். என் சீனியர் பேர் முகேஷ், அவர் தான் இதெல்லாம் பண்ணார். சினிமாட்டோகிராஃபி அவர் தான் பண்ணார். அவர்கிட்ட நான் சொல்லிட்டு இருப்பேன், ப்ரோ இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட்டே ஆகலை, கிக் ஆஃபே ஆகலை. அவர் தான் டக்குன்னு ஒரு நாள் ரிஸ்க் எடுத்தார். டேய் பண்ணுடா, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே, யாராவது வராங்க அப்படின்றப்போ இந்த சப்போர்ட்டு தான் நம்ம எடுத்து. ப்ரோ தேங்க்யூ. ஆமாம், அந்த பஸ் ஷாட் இருக்குல்ல, என்ன ஆகுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கேமரா வச்சு நின்றுட்டே இருக்காரு என் சீனியர். அந்த பஸ் ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே போய் உட்காந்துட்டு நான் பஸ் வருதுன்னா நான் இங்கேருந்து கத்துவேன், பஸ் வருதுன்னு அவங்க 2 பேரும் கரெக்டாக வந்து அந்த பொசிஷனில் நின்றுப்பாங்க. பொசிஷன் நின்னோடனே அப்போ இங்கேருந்து எடுக்கிற மாதிரி இப்படி தான் பிளான் பண்ணாங்க. ஒரு 4 பேர், ஒரு ஃபேமிலி. நாங்க இவங்க 2 பேரும் இப்படி நின்றுருக்காங்க, ஃப்ரேம்ல நின்றுருக்காங்க. அந்த அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சரி இவங்க கேமரா எடுக்கிறாங்க போலன்னு சொல்லிட்டு ஃப்ரேமுக்கு முன்னாடி போயிட்டாங்க. பஸ்ஸுக்கார என்ன பண்ணிட்டா, இங்க கூட்டம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க நிறுத்திட்டான். ஃப்ரேமுக்குள்ள பஸ்ஸே வரல. அவங்க சரி ஓகே ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அவங்க வேலைக்கு போய் நின்னுருக்காங்க. பஸ்ஸுக்காரர் நானும் வேலைக்கு போய் நின்னுறேன், 2 வேலைக்கு போய் நின்னுறேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரண்ட் டயர் மட்டும் தான் அந்த பொண்ணை கவர் பண்ணி இருந்தது. அடுத்தது வரவே இல்லை. வாட் எஸ்தெடிக் ஷாட் அப்படினு எடுத்துக்கிட்டு சைடு வரவே இல்லை. அந்த ஷாட் இருக்கா? இருக்கு. அந்த எஸ்தெடிக் ஷாட்டை நாங்க போறோம், நீங்க பாருங்க.
அங்க என்ன பிரச்சனைனா ஒரு பஸ்ஸுக்கும் இன்னொரு பஸ் வர டைமிங் வந்து கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அந்த பஸ் ஸ்டார்ட் மட்டும் எனக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் நான் எடுக்கிறதுக்கு. நான் வந்து இந்த மாதிரி நீங்க ஏதாவது வந்துட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்றப்ப ஃபேஸ் பண்ண இன்சிடென்ட்ஸ் ஜாலியா ஏதாவது கமெண்ட்ல போடுங்க. நம்ம டிஸ்கஸ் கமெண்ட்லாம் போடாதீங்க, நீங்களே ஒரு வீடியோ போட்டு இதுவாயிடுங்க, இன்ஃப்ளூயன்சரா மாறிடுங்க. இன்ஃப்ளூயன்ஸா மாறிடுங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு எல்லாம் ஏஐல வந்துச்சான். ஸோ நிறைய நாங்க நிறைய வாட்டி பேசிட்டே இருப்போம். நானே விக்கி வந்து கால் பண்ணி பேசிட்டு இருப்பேன். விக்கி நான் சொல்றது ஏஐலாம் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆஃபீஸ்ல இப்போ இவர் ஆஃபீஸ்ல இந்த வீடியோ பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், தம்பி இப்பெல்லாம் பேசிட்டு இருக்கான்னு நினைப்பாங்க. ஏஐலாம் வந்துருச்சு, நம்ம வந்துட்டு என்ன பண்றது, பசங்க பிளாக் ஸ்டார்ட் பண்ணிடலாம், இல்லைன்னா வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸரா மாறிடலாம் இதெல்லாம் சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு 10 மணிக்கு நமக்கு வந்து திடீர்னு ஸ்டார்ட் அப் ஐடியாலாம் வரல. அந்த மாதிரி வந்து சொல்லுவாரு என்கிட்ட, ஓகே பண்ணிடலாம், கண்டிப்பா பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே பிளான் பண்ணுவோம். அப்ப தூங்கிட்டு ஒருத்தன் சென்னையில இருக்கும்போது அப்படின்றான், இல்ல எங்கடா இருக்கா, சென்னையில இருக்காடி. அவன் சென்னையில இருப்பான், திடீர்னு பாண்டியில இருப்பான், திடீர்னு கேரளா போயிட்டுவான். அவன் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் இங்கெல்லாம் நடக்குது, அங்கெல்லாம் அகிலண்ணா நீங்க பார்க்கலாம். அவன் ஆனா சென்னைக்கு போட்டான் அதுக்காகலாம் போல, இது வேற ஏதோ விஷயம் போயிருக்கான், ஏதோ லேடிஸ் கூட போயிருக்கான். நல்ல பையன். யார் இப்ப அவனை கெட்டவன் சொல்லி நீ வந்து தேவையில்லாம இப்போ இங்க வீடியோல நீ நல்லவன் ஆயிட்டு போனை கட் பண்ணோடனே வந்துட்டு அவன் யாரு கூட போயிருக்கான் அப்படின்னு கேட்பல. வாய முன்னேந்து போட எதா அசியமா பேசிட்டு போறேன். வேற என்ன டிஃபிகல்டிஸ் மேல பேஸ் பண்ண, படம் பண்றது டிஃபிகல்டிஸ் இதுல என்ன பண்றதுக்கு. அது ஓகே, நான் என்ன கஷ்டங்கள் ஃபேஸ் பண்ணேன்னா அந்த படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அதுதான் வந்து சொல்லணும். அது அவர் மட்டும் இல்லை, எல்லாரும் அப்படிதான். எல்லாரும் அப்படிதான். ஃபிலிம் மேக்கர் டைரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து பக்காவா பிளான் போட்டோம்னு நினைப்போம், ஆனா நம்ம எதிர்பாராத ஏதாவது ஒரு விஷயம் அங்க நடக்கும். மழையே வந்தாலும் என் ஷூட் நடத்தினடா அப்படின்னு, மழை தானே வந்தா நீ நிறுத்துவா, வேற ஒன்று கொடுக்குறேன்டா அப்படின்ட்டு கேமரா எவனை வந்து தூக்கிட்டு போயிடுவான். அதெல்லாம் எங்களுக்கு நடந்தது. அதான் நம்பால் ஒருத்தர் இருப்பான், என்னது ஆனா பேட்டரி எடுத்துடல அப்படின்ட்டு ஷூட்டுக்கு வந்துட்டு பேட்டரி இருக்கு, பேட்டரி இல்ல, ஒரு பேட்டரி தான் இருக்காது. சரி, அதுல ஒரு இன்சிடென்ட் இருந்தது, அதை வச்சு நாங்க ஒரு மீம் போட்டோம். ஆமா ஆமா, அதுவும் நல்லா போச்சு, நல்லா, அது சூப்பரா போச்சு. நிறைய பேர் பேஸ் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் பேஸ் பண்ணிக்கிறாங்க. பேட்டரி சார்ஜ் போடுங்கன்னா இல்ல ஒரு பேட்டரி தான் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க அதுக்கு சால்வ் பண்ணிட்டோம் அந்த ப்ராப்ளம். ஆமா, கடன் வாங்கி ஒரு பேட்டரி வாங்கியாச்சு. இந்த ஷூட் முடிச்சோடனே எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் சரி ஹீரோவும் சரி நார்மலான ஒரு மெசேஜ் போயிடும், ஒரு டெம்ப்ளேட் மெசேஜ் வச்சிருக்காரு. நான் எழுதி கொடுத்தேன் அந்த டெம்ப்ளேட் மெசேஜ், அது எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்மிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஷூட் and this is Vignesh here from Dr. Entertainment சரி சொல்லிட்டு ஒரு 2 டெம்ப்ளேட் கொடுத்தேன். அந்த டெம்ப்ளேட் தான் எல்லாருக்கும் இந்த லவ் டுடே இல்ல பிரதீப் நாங்கனது ப்ளீஸ் ரிப்ளை ப்ளீஸ் சாரி நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம்னு இருக்கேன், நீங்க அதுல ஹீரோயினா பண்றீங்களா அப்படின்ற மாதிரி அதே டெம்ப்ளேட் தான் எல்லாத்தையும் இருக்கும். பேசுறதுக்கு முன்னாடி ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், ஷூட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா மன்னிச்சிருங்க, ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவேன். அவங்களும் சரி ஓகே, நான் இந்த பொண்ணுக்கு அனுப்பிச்சேன் இந்த மாதிரி, சாரி தேங்க்ஸ் ஃபார் கம்மிங், எனக்கு ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு புதுசா இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு அப்படின்னா. எங்களுக்கு பெரிய சேலஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இதுக்கு மியூசிக்லாம் பண்ணல. மியூசிக் பண்ணால் தனியாக ஒரு காஸ்ட் ஆகும். ஸோ அதனால் நாங்கள் மியூசிக் பண்ணல. மியூசிக் பண்ணாமல் தான் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணோம். இன்ஸ்டாவில் சினிமா மியூசிக் வச்சு ரிலீஸ் பண்ணிட்டோம், காப்பிரைட்ஸ் வராது. இது ஒரு சீனாக எடுத்துகிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இதுக்கு மியூசிக் டைரக்டர் தான் ஆக்சுவலாக இருக்காங்க. ஆனால் பட் வந்துட்டு என்னன்னா என்னால் வந்துட்டு அதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியும், அதுதான் பிரச்சனை. ஏன்னா இப்போ ஷூட்டிங் செலவு மற்ற செலவு போகிறோம், அந்த 1 டே செலவு எல்லா செலவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு ஒர்க்கு போயிட்டு இதை பண்ணுறதால அந்த மியூசிக் டைரக்டருக்கு நான் ஃப்ரீயாக பண்ணுறதுன்றது தப்பாக எனக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்னா சினிமா மியூசிக் எடுத்து போட்டு அதை வந்து இன்ஸ்டாகிராமில் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் வந்துட்டு போயிட்டு அவங்க அப்ரோச் பண்ணி அவங்க மினிமமாக ஒரு அமௌண்ட்டு, ஓகே அவங்க கேட்குற மினிமம் அமௌண்ட்டு ரொம்ப கம்மி அவங்க சைட்லேருந்து பார்த்தோன்னா. பட் ஆனால் எங்களுக்கு வேறு சைடில் கொஞ்சம் ஃபினான்ஷியலாக இருக்கிறதுனால சரி ஓகே இன்ஸ்டாவில் வந்துட்டு சினிமா மியூசிக் போட்டுக்கலாம் அப்படின்றதுனால அப்படி போட்டோம். பட் யூடியூப்ல போட முடியாது. அதனால தான் வந்து மியூசிக் டைரக்டர்ஸ் யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள், கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ கொலாபில் தான் ஒர்க் பண்ண முடியும், அதை நாங்கள் வீடியோவில் சொல்லிடுறோம். வேற என்ன சொல்லலாம், பிச்சை எடுத்தாச்சு ஆட்டுக்காக பிச்சை எடுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆட்டுக்கா பிச்சை எடுக்கலாம், நல்லா இருக்கு வார்த்தை, ஆட்டுக்கா பிச்சை எடுக்கலாமா. லாஸ்ட்டாக நான் அந்தாதின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தப்போ சடனாக எங்களுக்கு வந்துட்டு அந்த இன்ஸ்டாகிராமில் வந்து ரேண்டமாக அந்த போர்ட்ரேட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ தான் பூம் ஆகிட்டு இருக்கு.
விக்கியை சடனாக ஒரு நாள் என்கிட்ட என்ன சொன்னார், நம்ம ஒரு சின்ன சீரீஸ் மாதிரி ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு எதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விக்கி சொல்லியிருந்தாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் ஒரு நைட்டு ஒரு 12 மணி இருக்குமா, ரேண்டமாக ஒரு கால் பண்ணார். பேசிட்டு இருந்தப்ப எனக்கு ஒரு ஐடியா ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 எபிசோட் சின்னதாக ஒரு ஐடியா ஒன்று சொன்னேன். அது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே இது டிலே பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அது மொத்தம் 6 எபிசோட். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ 4 எபிசோட் முடிச்சிட்டோன்னு, ஒரு பேலன்ஸ் 2 எபிசோட் இருக்குது. சஞ்சு கொஞ்சம் வந்துட்டு பாராத முடியாத நிலையில் பைக்ல இருந்து கொஞ்சம் ஸ்கிட் ஆயிட்டதுனால இப்போதைக்கு ஷூட் ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ ரீசெண்டாக இப்போ அவர் ரெக்கவர் ஆகிட்டார் ஆல்மோஸ்ட். ஸோ சூன் நாங்கள் அந்த எபிசோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிச்சு சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். அண்ட் தென் அந்த ஒர்க்கில் இருந்ததுனால நாங்கள் பிளான் பண்ண எதையுமே ஸ்டார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால தான் வீடியோஸுமே நிறைய டிலே ஆகிடுச்சு. ஏன்னா எங்ககிட்ட இருக்கிறது ஒரே ஒரு எடிட்டர், அது இவர் தான். ஸோ எல்லாமே எடிட் இவர் தான் பார்க்கணும். ஆமாம், எல்லாமே இவர் தான் பார்க்கணும். கண்டென்ட் எடிட்டும் சரி, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடிட்டும் சரி, ஃபுல் வீடியோ கண்டென்ட்டும் சரி. இவருக்கும் வீக் டேஸ் ஃபுல்லாக ஒர்க் இருக்குது. வீக்கெண்டில் இங்கே வந்து ஃபுல்லாக எடிட் பண்ணுறது, கண்டென்ட் பண்ணுறதுன்னு அது எதுக்கு நீங்கள் என்னையை ப்ரமோட் பண்ணுறது சொல்லணும். ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்கு. பட் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பேக் டு நார்மல் ஆகிடும். நாங்கள் பிளான் பண்ண எல்லாத்தையும் பண்ணலாம் இருக்கோம். சீக்கிரம் vlog ஸ்டார்ட் பண்ணலாம். இது நான் சொல்ல, அவன் என்னை ப்ரொமோட் பண்ண சொல்லி நான் சொல்ல, அவனை அதை சொல்லிட்டு அவெல்லாம் சொல்ல கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு திட்டுறதுக்கு வார்த்தை இல்லைன்ட்டு திட்டின வார்த்தையை திரும்ப திட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிட்டு இருக்கான்.